உலகத்துல முதலாக அதான் சொன்னது யார்? நாங்க. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயம் தான் உலகத்தில் முதலாக அதான் சொன்னது. முதலாக இக்காமத் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயம். முதலாக வுது செய்தது யார்? வுது செய்தது யார்? நாங்க தான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கோடான கோடி மக்கள் யோசி பாருங்க, இப்ப இந்தியால எத்தனை கோடி பேர்? 180 கோடியா? 140 கோடி பேர் இப்ப வாழ்றான். இப்ப கரண்ட்லி நடக்கிறது 140 கோடி பேர் இந்தியால. நீங்க கொஞ்சம் யோசிங்க, இந்தியாங்கிற நாடு படைக்கப்பட்டு அதில் மனிதன் வாழ ஆரம்பித்த நாளில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கியே 7000 வருஷம். இன்னைக்கு வாழ்றவன் 140 கோடிடா. 7000 வருஷமா வாழ்ந்த கபருக்குள்ள வாழ்றவன் எத்தனை கோடி இருப்பான்? எத்தனை கோடி பேர் இருப்பான்? சுப்ஹானல்லாஹ். அவங்க எல்லாரையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். எங்க எழுப்பாட்டுவான்? எங்க எழுப்பாட்டுவான்? அந்த பூமியை பார்க்கிற பாக்கியத்தை சல்மான் பாரிஸுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். எங்களுக்கு பலஸ்தீன பூமிதான் மஹ்ஷர் மைதானமாக மாற்றப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உலகத்துல நல்லா விளங்குங்க, சொர்க்கத்துக்கும் சாம்பல் வைத்திருக்கிறான், அல்லாஹ் மஹ்ஷருக்கும் சாம்பல் வைத்திருக்கிறான். நீ உலகத்துல சொர்க்கத்தை பார்க்கணும்னா எங்க போகணும்? எங்க சொல்லுங்க? மதீனாவுக்கு போகணும். நான் சொல்லல, புகாரில ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. என்னுடைய வீட்டுக்கும், நபியுடைய வீடு எது? வணங்கப்பட்டிருக்காங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா அம்மாவுடைய வீடு, அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு. வ மிம்பரி, மிம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிய மிம்பர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிய அதே இடத்துலதான், அதே மிம்பரை வைத்துதான் புதிய மிம்பரையும் கட்டியிருக்கான். அதே இடம், பில்டிங் தான் வித்தியாசம், சேம் பிளேஸ், எந்த மாற்றமும் கிடையாது. அது ஒரு இந்த சக்கீனா பள்ளியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவு சின்ன ஒரு இடம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்துடைய சொர்க்கம் அதுதான். அதனாலதான் அங்க தொழுகிறதுக்கு போட்டி போடுறாங்க மக்கள். இந்த ஹதீஸுக்கு மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய விரிவுரையில் எழுதுறாங்க, சொர்க்கம்னா என்ன? கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்கும் போது மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌதாவை அழிக்காமல் அதை தூக்கி அப்படியே சுவர்க்கத்தில் வைத்து விடுவார். அவ்வளவு பாக்கியமான இடம் தான் ரௌதா. இது உலகத்துடைய சொர்க்கம். உலகத்துடைய மஹ்ஷர் எங்க இருக்கு? பலஸ்தீன், சிரியா, ஜோர்டான், லெபனான், இந்த 4 நாட்டுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பெயர் ஷாம் தேசம். பலஸ்தீன் புதுசா உருவான பேர், சிரியா புதுசா வந்த பேர், ஜோர்டான் புதுசா வந்த பேர், லெபனான் புதுசா வந்த பேர். பழைய பேர் என்ன? சவுதி. எப்போ வந்த பேர்? நபி அவங்களோட காலத்துல சவுதி இருந்துச்சா? கட்டார் இருந்துச்சா? துபாய் இருந்துச்சா? அபுதாபி இருந்துச்சா? எல்லாம் இந்த யூதன் முஸ்லிம் நாடுகளை துண்டு துண்டாக பிரித்து விட்டு அவன் வைத்த பெயர். சவுதுங்கிறது ஒரு அரச பரம்பரையுடைய பேர். நல்ல அரச பரம்பரையாய் பாண்டுகிட்டு இருக்கு, வீணா போன அரச பரம்பரை ஆளு. அதுடைய பேர் தான் சவுதியா, அல் மம்லகத்துல் அரபியத்து சவுதியா. இப்ப மாறி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சவுதி, துபாய், கத்தார் எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு பெயர் ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஜோர்டான், லெபனான், சிரியா, பலஸ்தீன், இந்த 4 நாட்டுக்கும் பெயர் என்ன தெரியுமா? ஷாம் தேசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மாஜால வருது, அர்துல் மஹ்ஷரி வல் மன்ஷர். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் மஹ்ஷர் பூமியாக மாற்றுவான் அந்த ஷாம் தேசத்தை தான், அந்த பலஸ்தீனை தான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தகிர்சத்தின் நகி ஐ பைதா அஃப்ரா. எப்படி தெரியுமா? அந்த பூமியுடைய நிறத்தை அல்லாஹ் வெள்ளையும் சிவப்பும் கலந்த நிறமாக அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹ் சொல்றான், கட்டடம் இருக்காது, மேடு இருக்காது, பள்ளம் இருக்காது, உயர்வு இருக்காது, தாழ்வு இருக்காது. வதரல் அர்த பாரிஸான் வதரல் அர்த பாரிஸான் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா. அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த பூமியை ஃபிளட்டா இருக்கும். உதாரணமா இங்க இருந்து பார்த்தா பாண்டிச்சேரி விளங்கும். எப்படி இருக்கும்? இங்க இருந்து பார்த்தா பின்னாடி இருக்கிறதே விளங்குது இல்ல, பில்டிங் இல்ல, ஒன்றும் இல்ல. இந்த தொங்கல்ல இருந்து பார்த்தால் அடுத்த தொங்கல் விளங்கும்.
அடுத்தது உங்கள் விளங்கும். அல்லாஹ் சொல்றான், ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, ஒத்தனையும் விட மாட்டேன், எவனும் தப்ப முடியாது, எல்லாரையும் எழுப்பி நிப்பாட்டு. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வோட குதிரத்தை யோசிச்சு பாருங்க. அந்த சின்ன நாட்டில துனியா ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் பிறந்து வாழ்ந்து செத்து மண்ணோட மண்ணாகிய அவ்வளவு பேரை எழுப்பி நிப்பாட்டி வச்சா இடம் போதுமாங்க? அல்லாஹ்வோட குதிரத்தை நிப்பாட்டுவான். அல்லாஹ் எல்லாரையும் நிப்பாட்டுவான், முழு பேரை நிப்பாட்டுவான், எல்லாரும் நிற்பாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமிதியில் வருகிறது, 120 சஃப். எத்தனை சஃப்? மனிதர்களும் சஃப், மலக்குகளும் சஃப். எப்படி இருக்கு? மலக்குமார வேற சஃப், மனிதர்கள் வேற சஃப். நம்மோட பாச விளங்குதோ தெரியல, புரியுதுங்க? நீங்க இலங்கை பாசையில பேசுங்க, அப்பதான் ரொம்பவே நல்லா இருக்கும். அதை கேட்கதான் எங்களுக்கு விருப்பமா இருக்குன்னு 2-3 பேர் வேண்டிக்கிட்டாங்க. அதனால நான் உங்க பாசையில பேசல, என் பாசையிலே பேசுறேன். 120 சஃப், மலக்குமார சஃப். அது எண்ணிக்கையில் அடங்காது, எண்ணிக்கையில அடங்காது, அதை எண்ணி முடிக்க முடியாது. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? மலக்குமார எண்ணிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வருது, 7வது வானத்துக்கு போனாங்க. மேராஜ் போன நேரம் 7வது வானத்துல ஒரு பள்ளிவாசலை கண்டாங்க. அந்த பள்ளிவாசல் சரியா காபத்துல்லாவுக்கு நேர 7வது வானத்துல இருக்கு. அந்த பள்ளி மேல அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியம் பண்றான், வத்தூர் வகிதாபின் மஸ்மூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர். அந்த பள்ளியுடைய பேர் பைத்துல் மஅமூர். என்னது? வானலோகத்துல 2 பள்ளி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நசாயில வருது, 1வது வானத்துல ஒரு பள்ளி இருக்குதான், அந்த பள்ளியுடைய பேர் பைத்துல் இஸ்ஸா. 7வது வானத்துல ஒரு பள்ளி இருக்குது, புகாரில வருது, அந்த பள்ளியுடைய பேர் தான் என்ன? பைத்துல் மஅமூர். காபத்துல்லாவுக்கு நேரா 7வது வானத்துல இருக்கு. தபரானில வருது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பள்ளிவாசலுக்குள்ள ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் போறாங்களாம், உள்ள போறாங்களாம். உள்ளுக்கு போன யாரும் திரும்பி வந்த சரித்திரம் கிடையாது. டெய்லி 70,000 பேர் போறாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஆகப்பெரிய பள்ளிவாசல் எது தெரியுமா? இப்ப காபா, ஹரம் ஷரீப். ஒரே நேரத்துல ஆக கூடினது 20 லட்சம் பேர் போடலாம், 2 மில்லியன்ஸ். 20 லட்சம் பேர் ஒன்னா நின்று கொள்ளலாம். இதான் உலகத்திலேயே ஆகப்பெரிய பள்ளிவாசல். ஒவ்வொரு நாளும் 70,000 பேர் போனா திரும்பியும் வராட்டி சுப்ஹானல்லாஹ், ரப்புடைய குதிரத்தை நாங்கள் என்னவென்று சொல்லுவேன்? இப்படிப்பட்ட சக்தி உள்ளவனை நாங்கள் ரப்பாக ஏற்றிருக்கிறோம் என்பதை விட பெருமை இந்த உலகத்தில் நமக்கு வேற எதுவும் தேவையில்லை. வேற எதுவும் தேவையில்லைங்க. அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாத்துடைய பாக்கியம், ஆகப்பெரிய பாக்கியம். ரமலான் எல்லாம் ஒரு பக்கம் எப்பவுமே, இஸ்லாம் அல்லாஹ்வை நம்பி இந்த உலகத்துல வாழ்றவே, இதுக்கு நாம நெருப்பு தணலில் நெற்றியை வைத்து சுஜூது செய்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. அப்ப மலக்குமார சஃப யாராலையும் கணக்கு பண்ணல. மனிதர்களுடைய சஃப் எத்தனை? 120 சஃப். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யோசிப்பீங்க, ரமலான் ஆரம்பிச்சாரு, எங்கமோ பலஸ்தீனுக்கு போனாரு, எப்படி திரும்ப வந்து சேர போறாரு? நான் சொல்ல வந்தது இதுதான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 120 சஃப்ல 80 சஃப் நாங்க மட்டும் இருப்போம். 120 சஃப்ல 80 சஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயம் மட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்துல நீங்க எப்படி எங்களை உங்களுடைய சமுதாயம் என்பதாக அடையாளம் கண்டு கொள்வீர்கள் நாயகமே? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது பெரிய வேலை இல்ல, அது சும்மா சிம்பிள் மேட்டர். என்ன தெரியுமா? நீங்க துனியால உலகத்துல தொழுகைக்காக உது செய்தீர்களா இல்லையா? அந்த உது செய்வதின் காரணமாக உங்களுடைய முகங்களும் கைகளும் கால்களும் வெண்மை அடைந்த நிலைமையில் நீங்கள் கியாமத்துடைய நாளையில் நிற்பீர்கள். அதை வைத்துதான் நான் உங்களை என்னுடைய சமுதாயம் என்பதாக நான் அடையாளம் கண்டுகொள்வேன். உலகத்துல உது செய்யாம தொழாம இருந்தவன் கதி அவ்வளவு, அவன் இருட்டுலதான் இருக்கும். அங்க இக்கவாறு லைட் ஃபேன் ஒண்ணும் கிடையாது. நீங்க செஞ்ச அமல்களுடைய வெளிச்சம் மட்டும்தான். நன்றாக நினைவில் வையுங்கள் சகோதரர்களே. இதுக்குதான் சொல்ற, அல்லாஹ் தார சந்தர்ப்பத்தை நாசமாக்கிட கூடாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த ஆகப்பெரிய சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? இன்னும் நானும் மௌத்தா போகல, நீங்களும் மௌத்தா போகல. இந்த நிமிடம் தௌபா செய்யலாம், இந்த நிமிடம் திருந்தலாம், அல்லாஹ்வை நெருங்கலாம், அல்லாஹ்வின் பக்கம் முன்னேறலாம். அல்லாஹ் நம்மை மன்னித்து அரவணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார்.